லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் ஒரு விசாலமான ஒரு அழகான பெரிய வீடு ஒன்று இருக்கின்றது. இந்த வீடு யாருடையது? அது தெரியும். இந்த வீடு யாருடையது என்றால் ஷிரந்தி ராஜபக்ஷவினுடைய பெயர், அவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வீடு தான் இது. ஆனால் ஷிரந்தி ராஜபக்ஷவின் பெயரில் அல்ல. அதாவது இவருடைய முதலாவது பெயர், இவருடைய பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயரானது மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயர் தான் உண்மையான பெயர், ஷிரந்தி ராஜபக்ஷவின் பெயர். ஆனால் அழைப்பது ஷிரந்தி ராஜபக்ஷ தான் என்று. உண்மையாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயர் கூட பேர்சி மஹிந்த ராஜபக்ஷ என்று தான் வர வேண்டும். ஆனால் இந்த பௌத்த மதத்தின் மீது இருக்கின்ற அதிக பற்று, இவர்கள் உண்மையான சுத்தமான 100% பௌத்தர்கள் என்று காண்பித்து பௌத்தர்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் மஹிந்த ராஜபக்ச, ஷிரந்தி ராஜபக்ஷ என்று வெளியிலே காண்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய பூர்வீகம் என்பது அவர்களுடைய பெயர்களிலேயே தெரிகிறது. ஒருவர் பேர்சி மஹிந்த ராஜபக்ஷ, இவர் மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க, இப்படித்தான் இருக்கின்றது. ரைட், அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் அமைந்திருக்கின்ற 260 இலக்கமாக இருக்கின்ற இந்த வீடு சம்பந்தமாகத்தான் இன்று ஒரு பரபரப்பான தகவல் கிடைத்திருக்கின்றது. வாருங்கள் விவரமாக பார்க்கலாம். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்து இருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இலங்கையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் சிறந்த முறையில் வழங்குவதற்கு மெடிப்ளேஸ் தயாராக இருக்கின்றது. ஆகவே திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். விவரமாக விடயங்களை பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வசித்தது நான் முதலிலே குறிப்பிட்ட இந்த வீட்டில் தான். அதாவது கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் அமைந்திருக்கின்ற 260 இலக்கம் அந்த குறிப்பிடப்பட்ட வீட்டில் தான். அந்த வீட்டில் வாழ்ந்து வந்த ராஜபக்ஷ குடும்பம் பிறகு அவர்கள் தங்கலையில் இருக்கின்ற வீடாக இருக்கலாம், அதே போல விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீடாக இருக்கலாம், அதே போல ஜனாதிபதி மாளிகை, இப்படி மாறி மாறி இருந்தார்கள். ஆனால் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர்கள் ஜனாதிபதி ஆனதும், இவருடைய குடும்ப ஆட்சி வந்ததுமே இந்த வீடு CSN தொலைக்காட்சி, உங்களுக்கு தெரியுமா, ஞாபகமா இருக்கலாம், ஒரு விளையாட்டு செய்திகளுக்கு என்றே உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியாக இருந்தது சேனல் CSN. அந்த முழுமையான செயற்பாடுகளும் அந்த வீட்டில் தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்ப அரசியல் செயற்பாடுகள் அனைத்தும் இந்த வீட்டில் தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஆகவே இந்த வீடு எப்படி வாங்கப்பட்டது, யாரால் வாங்கப்பட்டது, எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் விசாரணையில் ஒரு சில பூகம்பரமான விடயங்கள் அம்பலமாக இருக்கின்றது. எப்படி என்றால், ஷிரந்தி ராஜபக்சவை அழைத்து உங்களுடைய பெயரில், அதாவது உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க, அது நீங்கள் தானே? ஆம், நான் தான். ரைட், உங்களுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வீடு நீங்கள் எப்படி வாங்கினீர்கள் என்று கேட்கின்றார்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. அப்பொழுது இவர் குறிப்பிடுகின்றார், ஆம், இதை நாங்கள் தான் வாங்கினோம், 3.5 கோடிக்கு வாங்கியுள்ளதாக அம்மையார் தெரிவித்திருக்கின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் குறித்த வீட்டின் பெறுமதி எவ்வளவு இருக்கும் என்று தேடி பார்த்த பொழுது, ஆராய்ந்து பார்த்த பொழுது 40 கோடிக்கும் அதிகமான பெறுமதி கொண்ட ஒரு வீடாகத்தான் இந்த வீடு இருக்கின்றது.
40 கோடிக்கும் அதிகமான ஒரு வீட்டை, ஒரு ஆடம்பர வீட்டை 3.5 கோடிக்கு எப்படி நீங்கள் வாங்கினீர்கள் மேடம் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சரியான பதிலை வழங்க முடியாமல் போயிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் சிக்கல் ஆரம்பமாக இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்திற்கு 3.5 கோடிக்கு வாங்கினீர்கள் என்றால் அந்த பணம் எப்படி திரட்டினீர்கள் என்ற ஒரு கேள்வி. 40 கோடி பெறுமதியான அந்த வீட்டை 3.5 கோடிக்கு எப்படி வாங்கினீர்கள் என்ற அடுத்த கேள்வி. எந்த காலகட்டத்தில் வாங்கினீர்கள், அப்பொழுது உங்களுடைய வருமானம் என்ன, சொத்து மதிப்பு என்ன என்பது மூன்றாவது கேள்வி. இப்படி பல கேள்விகள் இவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லாவிட்டால் ஒன்று இவர்கள் கைதாவார்கள் அல்லது இந்த வீடு அரசுடைமையாக்கப்படும். இப்போதைக்கு வரைக்கும் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடு அரசுடைமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் நாங்கள் விரிவாக பார்த்தோமே ஆனால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த வீடு வாங்கப்பட்ட முறை சம்பந்தமாக விசாரித்துள்ள பொழுது அதற்கு ஷிரந்தி ராஜபக்ஷ சரியான முறையில் விளக்கம் கொடுக்க தவறி இருக்கின்றார். இந்த வீடு முதலாவதாக பிரபாத் நாணயக்கார என்பவரின் பெயரில் தான் இருந்திருக்கின்றது. இது அவருடைய வீடாகத்தான் இருந்திருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு தான் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியுலகிற்கு தெரிவது என்ன, பிரபாத் நாணயக்கார ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இத்தனை கோடிக்கு இந்த வீட்டை விட்டிருக்கின்றார் என்பதுதான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே இங்கு இந்த வீடு விற்கப்படவில்லை, சும்மா லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் தற்பொழுது சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. எதற்காக லஞ்சமாக கொடுக்க வேண்டும்? இந்த பிரபாத் நாணயக்கார் என்பவர் ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் நிறைய கண்ட்ராக்டுகள், இந்த ஹைவே நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு இன்னும் பல அரசாங்கத்திற்கு கீழே செய்யப்படுகின்ற முக்கியமான பல கண்ட்ராக்டுகளை பெற்று ராஜபக்சவின் மூலமாக பெற்று அதன் மூலம் நன்றாக சம்பாதித்து லாபம் பார்த்து சொகுசாக கோடீஸ்வரராக வாழ்ந்த ஒருவர் தான் இந்த பிரபாத் நாணயக்கார் என்பவர். ஏதோ ஒரு காரணங்களுக்காக இவரிடமிருந்து இந்த வீடு ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவின் பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் கூறுவது என்ன, 3.5 கோடிக்கு வாங்கியதாகத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே 3.5 கோடிக்கு இந்த வீடு வாங்கி இல்லை, இது அவரால் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாகத்தான் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே தான் இந்த விசாரணை சற்று ஆழமாக தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையில் என்ன நடந்தது? இவர்கள் கூறுவதைப் போல 3.5 கோடிக்கு இந்த வீட்டை வாங்கி இருந்தால் அதற்கான பணம் எங்கிருந்து, எப்படி உங்களுக்கு கிடைத்தது? உங்களுடைய குடும்பத்தின் மொத்த வருமானம் என்ன, தனிநபர் வருமானம் என்ன, அதெல்லாம் சேர்த்து பார்த்தால் கூட இந்த தொகை உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லையே என்பதை போலத்தான் தற்பொழுது இந்த விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது. பிரபாத் நாணயக்கார மஹிந்தவின் ஆட்சியில் இப்படி நன்றாக லாபம் பார்த்திருக்கின்றார், பல வேலை திட்டங்களை எடுத்து செய்திருக்கின்றார். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக லஞ்சமாக வழங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. முதற்கட்டத்தில் இந்த ராஜபக்ஷ குடும்பம் அந்த வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். பிறகு அரசியல் செயற்பாடுகளுக்காக இந்த வீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீட்டின் மொத்த பெறுமதி நான் முதலில் குறிப்பிட்டது போல 40 கோடிக்கும் அதிகமாகும். ஆனால் ஷிரந்தி ராஜபக்ச குறிப்பிட்டிருப்பது 3.5 கோடிக்கு வாங்கியுள்ளதாக கூறியிருக்கின்றார். அப்படியானால் இந்த 3.5 கோடி எப்படி திரட்டினார் என்ற கேள்விதான் இப்பொழுது கேட்கப்படுகின்றது. அதற்கு பதில் அளிக்க முடியாமல் ஷிரந்தி ராஜபக்ச தடுமாறி இருக்கின்றார். ராஜபக்ச செய்த பல வேலைகள், திருட்டு வேலைகளில் அவருடைய பேர் நேரடியாக உள்வாங்கப்பட்டிருக்காது. வெவ்வேறு நபர்களுடைய பெயர்களில் தான் அனைத்துமே பதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கேஸ் தான் இதுவும். அவை விசாரணை அதிகாரிகள் மிக விரைவில் இதன் உண்மை தன்மைகளை கண்டுபிடிப்பார்கள். எல்லாமே இப்பொழுது கழுத்து வரை வந்திருக்கின்றது. ராஜபக்ச தரப்பினுடைய ஊழல் மோசடிகளாக இருக்கலாம், இந்த சொல்லப்படுகின்ற பல லஞ்சம் பெற்றதாக இருக்கலாம், பல வேலை திட்டங்களாக இருக்கலாம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் கழுத்து வரை விசாரணைகள் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கின்றது. அதே போல 12ஆம் திகதி ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இது ஏற்கனவே முதலாவதாக சொன்ன தமிழ் ஊடகம் நாங்கள் தான். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருந்தோம். மஹிந்த ராஜபக்சவை 12ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு விசாரணை ஒன்றுக்காக அழைத்திருக்கின்றார்கள் என்று. சரியாக சொன்னால்
கபில சந்திரசேன, தற்பொழுது சிறையில் இருக்கின்ற கபில சந்திரசேன, அவர் பெற்ற லஞ்சத்தில், யாபஸ் கொடுக்கல் வாங்கலில் அவர் பெற்ற லஞ்சத்திலே 60 மில்லியன் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3 தடவைகளில் நேரடியாக சென்று கொடுத்தாக ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அந்த விடயம் சம்பந்தமாக இன்றைய தினம் நீதிமன்றத்திலே விசாரணை செய்யப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் இன்னும் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கபில சந்திரசேனவால் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அந்த 60 மில்லியன் ரூபாய் பணம் மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் இன்று நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே பரவலாக பேசப்படுகின்ற இந்த விடயங்களும் வைத்து பார்க்கும் போது மிக விரைவில் ராஜபக்ஷ குடும்பத்தில் முக்கிய நபர் ஒருவர் கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகத்தான் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது, சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் 12ஆம் தேதி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் தயாராகி இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், ஒரு வாய்ஸ் கட் இருக்கின்றது. SLPPயின் உறுப்பினர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதை பார்க்கலாம். මහත්තයා චොර වෙලා ඉවරයි, ඡන්දි දීපු ජනතාව චොර වෙලා ඉවරයි, ඒ අතරින් ටිල්වින් සිල්වා චොර වෙලා ඉවරයි. திஸ்ஸ குட்டியாராச்சி முதலிலேயே குறிப்பிட்டார். அதாவது 12ஆம் தேதி சும்மா சரி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்து ஒரு நாளாவது கைது செய்து உள்ளே வைக்க நினைத்தாலே முழு நாட்டிலிருந்தும் மக்களை திரட்டி கொண்டு வந்து கொழும்பை முற்றுகையிட்டு மகாபெரும் போராட்டத்தை செய்வோம், அதற்கு தயாராகுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கின்றார் திஸ்ஸ குட்டியாராச்சி. இது உசுப்பேற்றும் ஒரு வேளை. அதாவது யாரும் வருவார்களோ இல்லையோ, வர வைப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கின்றது. வருவதென்றால் மஹிந்த ராஜபக்சவை இன்று வீட்டில் ஓய்வெடுக்க வைத்திருக்க மாட்டார்கள் இலங்கை மக்கள். மஹிந்த ராஜபக்சவின் அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஊழல், மோசடிகள் எல்லாம் ஒளியட்டும் என்று சொல்லிதான் அவரை வீட்டிலே அமர வைத்திருக்கின்றார்கள். இது கூட புரியாமல் திஸ்ஸ குட்டியாராச்சி போன்றவர்கள் மக்களை திரட்டி கொண்டு வந்து மீண்டும், அதாவது எதிர்வரும் 12ஆம் தேதி கொழும்பிலே மீண்டும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் செய்து வருவதாக, இதற்கெல்லாம் தயாராகி வருவதாகத்தான் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 12ஆம் தேதி முதலில் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு விசாரணைக்கு வருவாரா இல்லையா என்பதே கேள்விதான். சில வேளை இறுதி தருணத்தில் தனக்கு சுகமில்லை, எனக்கு மருத்துவ ஓய்வு தேவைப்படுகின்றதெல்லாம் கூறி வீட்டில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் ரைட், நான் விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார் என்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அது அன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இவர் வருகை தந்தால் நிச்சயமாக கொழும்பில் பல பேரை திரட்டி கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவும் இந்த தரப்பினர் தயாராக இருப்பதாகத்தான் இவருடைய வாய்ஸ் கட்டிலே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் 12ஆம் தேதி கொழும்பில் ஒரு குழப்பம் ஏற்படுமா இல்லையா என்பது குறித்து மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டு ஒன்று மீண்டும் விசாரணைக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது அன்றைய தினமே அவரால் ஏதாவது உறுதிப்படுத்த முடியாமல் போய்விட்டால் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது தரப்பினர், ராஜபக்ச தரப்பினர் சற்று அல்ல பெரிய பதற்றத்தில் இருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்சவை கைது செய்தால் யுத்தத்தை வெற்றி கொண்ட மாவீரன் மன்னரை கைது செய்து விட்டார்கள் என்று ஒரு பிம்பத்தை காண்பித்து மக்களை கோபத்திற்கு தள்ளி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சதித்திட்டங்களை இவ்வாறு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் அதை இந்த அனுர அரசாங்கம் எப்படி முகம் கொடுக்க போகின்றது. ஒருவேளை கொழும்பிற்கு இலங்கையின் ஆங்காங்கு இருக்கின்ற ராஜபக்ச ஆதரவாளர்கள் வருகை தருவார்கள். ஆனால் கொழும்பின் பாதுகாப்பை இந்த அரசாங்கம் எப்படி உறுதிப்படுத்த போகின்றது, அதற்கான முன்னாயத்தங்கள் எப்படி இருக்க போகின்றது, இதற்கு இடம் கொடுப்பார்களா மாட்டார்களா, விசாரணைக்கு இடையூறாக இவர்களுடைய செயற்பாடுகள் அமையுமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். 12ஆம் தேதி நாமும் கொழும்பில் தான் இருப்போம். விசாரணை இடம்பெற்றால் நாங்கள் அங்கு செல்லத்தான் போகின்றோம். அங்கிருந்து உங்களுக்கு முழுமையான அப்டேட்டுகளை வழங்க என்று போல் நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆகவே நிறைய விடயங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சிராந்தி ராஜபக்சனுடைய பெயரில் இருக்கின்ற இந்த சொத்துக்களாக இருக்கலாம்,
அதே போல ராஜபக்சவினுடைய 11 வருட காலமாக வெளிப்படுத்தப்படாமல் இருந்த சொத்து விவரங்களாக இருக்கலாம், அவையெல்லாம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ராஜபக்ச பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த 60 மில்லியன் லஞ்சம், அது சொல்லப்பட்ட அளவிலே 60 மில்லியன், அதை தாண்டி இன்னும் எத்தனை மில்லியன்கள் லஞ்சமாக இவர் பெற்றிருக்கின்றார், எந்த முறையில் எல்லாம் பெற்றிருக்கின்றார், அல்லது யார் யார் மூலமாக பெற்று இவர் பெறாததை போல இருக்கின்றார், அல்லது பெற்றதற்கான அனைத்து சாட்சிகளையும் இவர் அளித்தும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இவர்களுடைய ஆட்சிகள் தான் கடந்த வருடங்களில் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்திருப்பார்கள். பார்க்கலாம் எப்படியெல்லாம் உண்மைகள் வெளிவரப் போகின்றது என்று. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் புதிய அப்டேட்டுகளுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.